ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மனம் 9. சும்மாவே அவளை பணத்திமிர் அது இதுவென்று பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்தரே பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுப்பது போல் நடந்து கொள்வதைக் கண்டு என்ன செய்வது என புரியாமல் திருதிருத்தாள் யமுனா. 2 தரு தள்ளியிருக்கும் வீட்டிற்கு காரில் சென்று இறங்கினால் என்னென்ன பேசுவார்களோ என்று எண்ணியவள் அப்படியே நெஞ்சில் கை வைத்து நின்றுவிட, அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவாறே வெளியில் சென்றவனின் முன் துணிந்து தன் கையை நீட்டி அவசரமாக தடுத்திருந்தாள் யமுனா. அதில் தன் நடையை நிறுத்தியவன் கேள்வியாக திரும்பி யமுனாவை பார்க்க, வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு, அதுக்கு ஏன் காரெல்லாம் என்று தயக்கத்தோடு இந்தரின் முகம் பார்க்க தயங்கி இழுத்தாள் யமுனா. அதற்கு ஏதோ பதில் சொல்ல வந்த இந்தர் அவளின் முகத்தில் இருந்து என்ன கண்டானோ வேறு எதுவும் பேசாமல் சரி என்று மட்டும் கூறிவிட, யமுனாவுக்கு அப்படி ஒரு நிம்மதி உண்டானது. சாவிய நான் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன் என்று வேகமாக யமுனா கை நீட்ட, காரில் போகத்தானே கூடாது, கார் கீய கூடவா எடுத்துட்டு போகக்கூடாது, என்கிட்டயே இருக்கட்டும் என்று கூறிய இந்தர் அதை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள, அதற்கு மறுபேதும் சொல்லாமல் சரி என்பது போல் தலையசைத்துவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினாள் யமுனா. இருவரும் யமுனாவின் வீட்டை நெருங்கவும் வாயிலிலேயே காத்திருந்த வரதன் உள்ளே பார்த்து, பூரணி சீக்கிரம் வா, பிள்ளைங்க வந்தாச்சு என்று குரல் கொடுத்தார். அதில் பூரணி ஆரத்தியோடு வெளியில் வரவும், மறுபடியுமா, இப்போதானே எடுத்தீங்க என்றான் சீதாலட்சுமியை பார்த்து இந்தர். அது அங்க நம்ம வீட்டுல எடுத்தது, இது உங்க மாமியார் வீட்டுல எடுக்கிறது என்று சீதாலட்சுமி விளக்கம் கொடுக்கவும், இன்னும் எத்தனை வீட்டுல தான் எடுப்பீங்களோ என்று தனக்குள்ளேயே முனகிக் கொண்டு இந்தர் அமைதியாக நின்று கொள்ள, இருவரையும் முறைப்படி வீட்டிற்குள் வரவேற்று அழைத்து சென்றனர். நேராக இந்தரை அழைத்து சென்று சாப்பிட அமர வைக்க யமுனா வேகமாக சமையலறைக்குள் சென்று மற்றவர்களுக்கு உதவ முயன்றாள். அதை கண்டு, நீ என்ன செய்யற, இங்க வா, வந்து சாப்பிட உட்காரு என்று வரதன் கண்டிக்கவும், இல்லப்பா நான் அப்புறம் சாப்பிட்றேன், பெரியவங்க எல்லாம் முதல்ல சாப்பிடட்டும் என்றாள் யமுனா. அதெல்லாம் மற்ற நாளில், இப்போ எதுவும் பேசாம இந்தர் பக்கத்துல போய் உட்காரு என்று சீதாலட்சுமி அதட்டவும் அமைதியாக வந்து அவன் அருகில் அமர்ந்தாள் யமுனா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காவேரி, பாத்தியா, காலையில இருந்து நாம வேலை பார்ப்போமா, இவ மகாராணி போல இப்போ வந்துட்டு என்னமா நடிக்கிறா, இப்படியெல்லாம் பேச தெரியாம தான் நாம இந்த நிலைமையில இருக்கோம் என்று நொடித்து கொண்டாள். ஆமா அத சொல்லு என்று கங்காவும் பின்பாட்டு பாட, அதற்குள் சாப்பிட ஒவ்வொருவராக வந்து அமர்ந்து விட்டு இருந்தனர். கிட்டத்தட்ட 15 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு தரையில் எதிரெதிரே 2 வரிசைகளாக பாய் விரித்து ஏற்பாடு செய்திருந்தார் வரதன். அதில் யமுனாவுக்கு நேர் எதிராக இருந்த 2 இடங்கள் காலியாக இருக்க, பூரணி தன் மூத்த 2 மகள்களையும் சென்று அங்கு அமர சொல்ல, அவங்களும் உட்கார்ந்துட்டா யாரு பரிமாறுறது, அவங்க அப்புறமா சாப்பிடட்டுமே என்றார் வரதன். காலையில இருந்து அவங்களும் எவ்வளவு வேலைதான் செய்வாங்க, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களும் உட்கார்ந்து சாப்பிடட்டும், பரிமாறதான் நாங்க இருக்கோம் இல்ல என்று பூரணி சொல்லிவிட, அதற்கு பிறகு வரதனும் எதுவும் பேசவில்லை. அமைதியாகவே சிறு பேச்சும் சிரிப்புமாக உணவு நேரம் செல்ல, அப்படியே இதை விட முடியாமல் யமுனாவையே முறைத்தவாறு சாப்பிட்டு கொண்டிருந்த கங்காவுக்கு சட்டென ஒரு எண்ணம் தோன்றியது. அதில் யமுனாவை விழிகளால் ஆராய்ந்தவளின் கண்கள் எதையோ கண்டு கொண்ட பாவனையில் விஷமமாக புன்னகைக்க, அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவள் தனக்கான சரியான நேரத்திற்காக காத்திருக்க துவங்கினாள். அவளை வெகுநேரம் காத்திருக்க வைக்காமல் சீதாலட்சுமியே அதற்கான சந்தர்ப்பத்தை கங்காவுக்கு எடுத்து கொடுத்தார். யமுனாவின் இலையில் அவர் எதை வைக்க முயன்றாலும் அதை வேண்டாம் என மறுத்து முதலில் வைத்த கொஞ்சம் உணவை மட்டுமே கொறித்து கொண்டிருந்தவளை கண்டு, என்ன சாப்பிட்ற நீ, இந்த விருந்தே உங்க அப்பா உனக்காக தான் செஞ்சிருக்காரு, புது பொண்ணு மாதிரியா சாப்பிட்ற, உன் இலையில ஏதாவது இருக்கா பாரு
எதை கேட்டாலும் வேண்டாம் போதும்னு என்னவோ போ, ஸ்பூன்ல வச்சு சாப்பிட்றதுக்கா இந்த விருந்து, நல்லா அள்ளி வச்சு சாப்பிட வேண்டாம் என கடிந்து கொண்டார் சீதாலட்சுமி. அதற்கு சங்கடமாக அவரை பார்த்து புன்னகைத்தவள், என்னால நிறைய எல்லாம் சாப்பிட முடியாது அத்தை, இதுவே போதும் என்று கூறவும், கல்யாணமான புது பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று அருகில் இருந்த வயதான ஒரு பெண்மணி குரல் கொடுத்தார். அதையே தனக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட கங்கா, ஆமா, நீங்க தான் புது பொண்ணு புது பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா அவளை பாருங்க, புது பொண்ணு மாதிரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. நாங்க கூட பரவாயில்ல போல, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் திருவிழாவுக்கு வாரமேன்னு புது சேலை நகை பூவுன்னு வந்திருக்கோம். ஆனா அவளை பாருங்க, எதுவும் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கா. இதுல அவ புது பொண்ணுன்னு வெளியே போய் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க என்று தங்கைக்கு ஆதரவாக பேசுவது போலவே அவளை அனைவரின் முன்பும் அசிங்கப்படுத்த முயன்றாள் கங்கா. அதில் கங்கா எதற்காக பேசுகிறாள் என்று புரிந்து யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் யமுனா தடுமாற, அதுவரை இங்கு நடக்கும் எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்த இந்தரின் பார்வை சட்டென தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் மீது பதிந்தது. அப்போதே அவள் அணிந்திருந்த சேலையை சரியாக கவனித்தவன் மற்றவர்களையும் ஒரு பார்வை பார்க்க, அங்கு இருந்த பலர், அது வயதானவர்களாகவே இருந்தாலும் பார்டர் வைத்தது போலான புது சேலை அணிந்து கொஞ்சம் நகைகள் போட்டு தலை நிறைய பூ வைத்து கொண்டே அமர்ந்திருக்க, அப்படி எந்த அலங்காரமும் இல்லாமல் அங்கு அமர்ந்திருந்த ஒரே ஆள் யமுனா மட்டும்தான். சாதாரண ஒரு சேலை, எப்போதும் வீட்டில் அணிந்திருக்கும் அதே நகைகள், தலையில் பூவும் இல்லை. முதல் முறையாக இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று இந்தருக்கு யோசனை செல்ல, அதற்குள் காவேரியும், கொஞ்சமாவது நல்ல சேலை உடுத்தி 2 நகை அதிகமா போட்டுட்டு வந்திருக்க கூடாதா யமுனா? இப்போ பாரு, எல்லாரும் உன் வீட்டுக்காரர் தான் உனக்கு எதுவும் செய்யலையோன்னு கேள்வி கேட்பாங்க என தங்கைக்கு ஆதரவாக பேசுவது போலவே காலை வாரினாள். இதில் யமுனாவின் முகம் சங்கடமும் தவிப்புமாக மாற, அதை தனக்குள்ளேயே மறைத்து கொள்ள அவள் போராடுவது இந்தருக்கு புரிந்தது. அதில் யமுனாவின் 2 சகோதரிகளையும் திரும்பி பார்த்து சட்டென இந்தர் ஏதோ சொல்ல வருவதற்குள் இடையிட்டிருந்த சீதாலட்சுமி, என் மருமக என்ன உங்கள மாதிரி கிராமத்திலேயே பிறந்து இங்கேயே வாக்கப்பட்டிருந்தா, அவளும் இப்படித்தான் எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்து நின்று இருப்பா. ஆனா அவ பட்டணத்துல வாழ்றவ இல்ல, அங்க யாரும் இப்படியெல்லாம் அள்ளி மொத்தமா போட்டுக்க மாட்டாங்க. அதான் அதே பழக்கத்துல இங்கேயும் அதே மாதிரி கிளம்பி வந்துட்டா என்றார் சீதாலட்சுமி. ஆமாமா, என்னவோ உங்க மருமக அங்கேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி தான் என்று அப்போதும் விடாமல் கங்கா வம்பு பேசவும், நான் தான் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ சென்னைக்கு வந்த உடனே சொல்லியிருந்தேன். அங்க இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணா கேலி செய்வாங்க என்று இறுக்கமான குரலில் கூறியிருந்தான் இந்தர். அதில் அருகில் இருந்தவர்கள் எல்லாம், அதுவும் சரிதான், பட்டணத்து ஆளுங்களுக்கு இப்படியெல்லாம் நாம உடுத்துறத பார்த்தா கேலியா தானே இருக்கும் என்று ஒரு சிலரும், ஆமா, என் பொண்ணோட நாத்தனார கூட பட்டணத்துல தானே கொடுத்திருக்கு, அவளும் இப்படித்தான் சொல்லுவா என்று ஒருவரும் பேச துவங்கிவிட, தன் இந்த திட்டமும் வீணாய் போனதில் உண்டான கடுப்போடு அமர்ந்திருந்தாள் கங்கா. அவளுக்கு இப்படி இந்தர் சட்டென இடையிட்டு யமுனாவுக்கு ஆதரவாக பேசுவான் என்று துளியும் தோன்றவே இல்லை. வேறு எதன் மூலமும் யமுனாவை இப்படி நோகடிக்க முடியாது என்று புரிந்தே அவளின் இந்த தோற்றத்தை வைத்து மனம் வருந்த செய்ய முயன்றவள் இதிலும் தான் தோற்று போனதை உணர்ந்து அப்படியே பல்லை கடித்தாள் கங்கா. காவிரிக்கும் கங்காவுக்கும் ஆளுக்கு 10 சவரன் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்திருந்தார் வரதன். அதோடு அப்போது தீபாவளி சீர் அது இது என 2-3 சவரன்கள் அவர்களுக்கு கூடுதலாக சேர்ந்திருந்தது. இதில் திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டில் வேறு ஈடுகட்டி இருக்க கணிசமாகவே அவர்களிடம் நகை இருந்தது. ஆனால் யமுனாவின் திருமணம் அப்படி எதிர்பார்த்து சேர்த்து வைத்து எல்லாம் நடந்திருக்கவில்லையே. திடீரென சீதாலட்சுமி இந்தரின் மனதை மாற்றி சம்மதிக்க வைத்து அவசரமாக நடந்த திருமணம் என்பதால் அப்போதைக்கு வரதனால் பெரிதாக யமுனாவுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. அதோடு திருமண செலவு முதற்கொண்டு அனைத்தையும் சீதாலட்சுமியை பார்த்து கொண்டு விட, தன்னால் முடிந்த அளவிற்கு 2 பட்டுப்புடவைகள் எடுத்து கொடுத்து 5 சவரன் நகை போட்டிருந்தார் வரதன். திருமணம் முடிவான 3 வாரங்களுக்குள் அவரால் ஏற்பாடு செய்ய முடிந்தது இவ்வளவுதான். எங்கே நேரம் கடத்தினால் மீண்டும் இந்த திருமணத்தை மறுத்து விடுவானோ என்ற பயம் சீதாலட்சுமிக்கு இருக்க, அவசரமாக அனைத்தையும் செய்து முடித்திருந்தார் சீதாலட்சுமி. அதுவும் கூட இனி மகள் வீட்டில் இருந்தது போல நகை இல்லாமல் இருக்க முடியாதே
என்று அவசர தேவைக்கு எங்காவது போட்டு செல்லும்படியாக 2 சவரனில் ஒரு செயின், 2 சவரனில் வளையல், 1 சவரனில் கம்மல் என்று மட்டுமே வரதன் செய்திருக்க, அந்த நேரத்தில் திருமண செலவுகள் வேறு இருந்ததால் சீதாலட்சுமியும் ஈடு கட்டுவதற்கு 3 சவரனில் ஒரு நெக்லஸ் மட்டுமே யமுனாவுக்கு செய்து கொடுத்திருந்தார். அப்போதே அவர் இந்தரிடம் கேட்டிருந்தால் கொடுத்திருப்பானோ என்னவோ. ஆனால் திருமணத்திற்கே தன் வற்புறுத்தலால் சம்மதித்து இருப்பவனிடம் சென்று பணம் கேட்டு அவன் மேலும் உருக்கிக் கொள்ளக்கூடாதே என பயந்து சீதாலட்சுமி திருமண செலவுக்கு என எதையும் கேட்டு இந்தரின் முன் சென்று நிற்கவில்லை. இப்போது வரை யமுனாவிடம் இருப்பது அந்த நகைகள் மட்டுமே. அதோடு வரதன் எடுத்து கொடுத்திருந்த சேலைகள், உடைகள்தான். இன்று வரையும் அவள் உடுத்தி கொண்டிருப்பதும். விலை உயர்ந்ததாக அவரால் எடுத்து கொடுக்க முடியாதே. மிக சாதாரணமாகவே வாங்கியிருந்தார் வரதன். அவர் எடுத்து கொடுத்திருந்ததில் பட்டு சேலைகள் மட்டுமே கொஞ்சம் விலை உயர்ந்தவை. அதுவும் கூட 5000த்திற்குள் தான் வரும். சிறு வயதில் இருந்தே பழைய துணிகளை போட்டு வளர்ந்திருந்தவளுக்கு இதை பற்றி எந்த ஒரு புகாரோ குறையோ இல்லை. ஆனால் பார்ப்பவர்களுக்கு அப்படி இருக்காதே. அதோடு ஏதாவது தேவைப்பட்டதை வாங்கிக்கொள் என இந்தர் கொடுத்திருக்கும் பணத்தையும் அவள் இதுவரை பயன்படுத்தவே இல்லை. அதை இந்தரும் இன்று வரை கவனித்தது இல்லை. இப்போது கங்கா பேசிய பிறகே யமுனாவையும் மற்றவர்களையும் விழிகளால் வேகமாக ஆராய்ந்தவனுக்கு இவர்களுக்கு இடையே இருக்கும் மலையளவு வித்தியாசம் தெளிவாக புரிந்தது. மற்றவர்களுக்காக வேண்டுமானால் சீதாலட்சுமி எதையோ பேசி சமாளித்து இருக்கலாம். ஆனால் உண்மை நிலை குறித்து இந்தருக்கு தெரியுமே. அதே யோசனையில் இருந்தவனின் மனதில் ஏன் யமுனா தலையில் பூ கூட வைத்துக் கொள்ளவில்லை என்ற கேள்வி முதல் முறையாக இப்போது அவனுக்கு தோன்றியது. அதே யோசனையோடே அவன் சாப்பிட்டு முடிக்க ஆண்கள் எல்லாம் முன்பக்கம் இருந்த மரத்தடியில் அமர்ந்து பேச துவங்கி இருந்தனர். காவிரியும் கங்காவும் தன் பிள்ளைகளை உறங்க வைக்க வேண்டும் என்ற சாக்கை சொல்லிக்கொண்டு பின்பக்கம் இருந்த மரத்தடிக்கு சென்றுவிட இதுவரை சாப்பிடாதவர்களை எல்லாம் அமர வைத்து தனி ஆளாக அனைவருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தாள் யமுனா. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டது இந்தருக்கு ஒரு மாதிரி நெஞ்சை கரிப்பது போல் இருக்க, குடிக்க சில்லென ஏதாவது கிடைக்குமா என கேட்க எழுந்து உள்ளே வந்தவன் அவள் வேலையாக இருப்பதைக் கண்டு அப்படியே திரும்பி சென்று விட்டான். அனைவரும் சாப்பிட்டு முடித்து மீதம் இருந்த அனைத்தையும் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு கழுவ வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் கொண்டு சென்று கிணற்றடியில் போட்டவளை வேகமாக நெருங்கி, ஏண்டி கூறு கேட்டவளே, இப்படித்தான் பிச்சைக்காரி போல வந்து நின்று எங்க மானத்தை வாங்குவியா என்று மகளை கடிந்து கொண்டார் பூரணி. அதே நேரம் சீதாலட்சுமியும் தன் வீட்டிற்கு சென்று வருவதாக சொல்லி கிளம்பிவிட தாங்களும் கிளம்புவோமா என்று கேட்க யமுனாவை தேடிக்கொண்டு அங்கு வந்தான் இந்தர். திருவிழாவுக்கு வர்றோன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சமாவது நல்ல சேலை உடுத்தி நகைகளை போட்டுட்டு வந்தாதான் என்னவா? இப்படி வந்து நின்று எங்க மானத்தை வாங்கி நாங்க உனக்கு கல்யாணத்துக்கு எதுவுமே செய்யலன்னு ஊர் உலகத்துக்கு காட்டணும். அத்தானே ஓ எண்ணம்? ஏன் உங்க அத்தைக்காரி வாங்கி கொடுத்த நெக்லஸ் எங்க? அதை ஊருக்கு முன்ன உனக்கு போடுறது போல போட்டுட்டு திரும்ப வாங்கி வச்சிட்டாளா என்ன என்று பூரணி திட்டிக் கொண்டே சென்றார். முன்பே இதை பற்றி கங்கா அத்தனை பேரின் முன்பும் பேசியதில் உண்டான பதட்டத்தில் இருந்த யமுனாவுக்கு பூரணியும் இப்படி அடுத்து அதையே பேசவும் கண்கள் கலங்கிவிட்டது. அதில் அவள் பதில் எதுவும் பேசாமல் நின்றிருக்க, கல்யாணத்துக்காவது கட்டிக்க ஏதாவது நல்ல சேலை வச்சிருக்கியா, இல்ல அங்கேயும் இப்படித்தான் வந்து நின்னு என் மானத்தை வாங்க போறியா? ஏன் உன் புருஷன் உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலையா? அப்புறம் என்னதான் நீ அவன் கூட வாழறியோ தெரியல. இதுல உங்க அப்பாவுக்கு எங்க அக்கா பையன் அப்படி இப்படின்னு பெருமை வேற என்று அவர் இடைவிடாது திட்டிக்கொண்டே செல்ல கண்கள் கலங்க வெடித்து கொண்டு கிளம்பிய அழுகையை இதழ் கடித்து கட்டுப்படுத்தியவாறே கைகளில் முந்தானையை இறுகமாக பிடித்து சுற்றியபடி தலை குனிந்து நின்றிருந்தாள் யமுனா. இதை கேட்ட இந்தர் சட்டென யமுனாவை தேடிக்கொண்டு அங்கு வருவது போல் அவர்கள் அருகில் சென்றான். அவனை கண்டதும் பூரணி தன் பேச்சை நிறுத்திவிட, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, வா, நம்மளையும் உடனே வர சொன்னாங்க என்றான் இந்தர். அதை கேட்டு திகைத்த பூரணி, இங்கே இவ்வளவு பாத்திரங்கள் தேய்ப்பதற்காக இருக்க யமுனாவை இந்தர் அழைத்து சென்று விட்டால் அதையெல்லாம் யார் செய்வது என பதறி, நீ வேணும்னா கிளம்பு இந்தர், அவ இங்கேயே இருக்கட்டும். அவ அக்கா எல்லாம் வந்திருக்காங்க இல்ல, கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசி சந்தோஷமா இருப்பா என்று நயமாக பேசினார் பூரணி. இங்கு வந்ததில் இருந்து அவர்கள் இருவரின் பேச்சையும் அவனும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறான். அவர்களிடம் இவளை விட்டு சென்றால் பேசி சந்தோஷமாக இருப்பாளா இல்லை அழுது கொண்டு இருப்பாளா என அவனுக்கு தெரியாதா?
அதிலும் அவனும் அவரைப் போல மிக சாதாரண குரலில், இல்ல மாமி, அம்மா ஏதோ அவசரமா கூப்பிட்டாங்க, யமுனாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, என்ன விஷயம்னு தெரியல, நான் போய் கேட்டுட்டு வேணும்னா யமுனாவை திருப்பி அனுப்பி வைக்கிறேன் என்றான் இந்தர். இதற்கு மேல் அவனை வற்புறுத்தி இருக்க சொல்ல முடியாமல் பூரணி தவித்துக் கொண்டிருக்கும் போதே இந்தரின் அலைபேசிக்கு அழைப்பு வர அதை எடுத்து பார்த்தவன், அம்மா தான் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வர சொல்றாங்க, கிளம்புவோமா என பூரணியை விடுத்து யமுனாவிடம் கேட்க அவளும் ஒன்றும் புரியாமல் சரி என்பது போல் அவனை பார்த்து தலையசைத்தாள் யமுனா. கண்ணீர் தேங்கி நிற்கும் கண்களும் சோர்ந்த முகமுமாக அவளை கண்டவனுக்கு மனம் ஏதோ போல் இருக்க, வா போலாம் என அவளை அழைத்து கொண்டு உடனே கிளம்பிவிட்டான் இந்தர். அவர்கள் செல்வதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த காவிரி எழுந்து வந்து, 2 பேரும் எங்கம்மா போறாங்க என கேட்க, வேற எங்க, அவங்க வீட்டுக்கு தான் போறாங்களாம் என்று கோபமாக கூறினார் பூரணி. என்னது, ஏன் என்று காவேரி திகைக்கவும் அதற்குள் கங்காவும் அங்கு வந்துவிட, உங்க அத்தைக்காரி தான் ஏதோ தலை போற காரியம்னு உடனே வர சொல்லி இருக்கலாம், இவனும் பொண்டாட்டிய கூட்டிட்டு கிளம்பிட்டான் என்றார் வெறுப்போடு பூரணி. இதென்ன, ஏதோ மகாராணி மாதிரி வந்தா சாப்பிட்டா கிளம்பிட்டா, காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யல, இதோ இங்க இவ்வளவு பாத்திரம் சேர்ந்திருக்கே, இதையெல்லாம் யாரு தேய்க்கிறது என்று கங்கா வேண்டுமென்றே பூரணி எதற்காக கோபப்படுகிறார் என தெரிந்து அதை மேலும் தூண்டிவிட முயன்றாள். அதேதான் நானும் கேட்கிறேன், வரட்டும் கவனிச்சுக்கிறேன் என்று கத்தியவாறே வீட்டிற்குள் நுழைந்தவருக்கு மற்ற 2 பெண்களும் யமுனா அளவிற்கான வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய மாட்டார்கள் என்று நன்றாகவே தெரியும். காலையில் இருந்து வேலை பார்த்து இருவரும் களைத்து போய் இருப்பதாக வரதனிடம் அவர் கூறியது கூட அவர்களை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். எப்போதுமே யமுனாவை வைத்தே வீட்டு வேலையை எல்லாம் வாங்கியே பூரணியும் பழகிவிட இவர்களும் வேலை செய்யாமல் இருந்தே பழகிவிட்டிருந்தனர். அதோடு திருமணத்திற்கு பிறகு இருவரும் வந்தபோதும் பூரணி ஏதாவது வேலை சொன்னால், என்னம்மா நீங்க, அங்கதான் நாளெல்லாம் வேலை சொல்லியே கொள்றாங்க, இங்கேயாவது கொஞ்சம் ஓய்வா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் இப்படி வேலை சொல்றீங்களே என்று இருவரும் கண்ணை கசக்க, ஒரு தாயாக பெண்களின் புகுந்த வீட்டின் நிலையை பற்றி அறிந்திருந்த பூரணியும் அதன் பின் எதுவும் கேட்காமல் விட்டுவிடுவார். இப்படியே பழகி விட்டிருந்தவருக்கு வேலை செய்ய என இந்த வீட்டில் இருந்த யமுனாவும் இப்போது இல்லாதது பெரும் கஷ்டமாகி போனது. அவள் வீட்டில் இருந்த வரைக்கும் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்து கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகளை மட்டுமல்ல, இங்கு வந்த பின் அவர்களின் பிள்ளைகளையும் கூட யமுனாதான் பார்த்து கொள்வாள். இவர்களும் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வெடுத்தே பழகியிருந்தனர். ஆனால் யமுனாவுக்கு திருமணமான பின் வரும் முதல் திருவிழா இது. அவள் இருந்தவரை யமுனாவின் அருமை தெரியாமல் போன பூரணிக்கும் இந்த 4 நாட்களிலேயே தொடர் வேலையினால் உடல் சோர்ந்து போனது. யமுனாவை அவர் மீண்டும் மீண்டும் திருவிழாவிற்கு அழைத்ததே அவள் இங்கு வந்துவிட்டால் பாதி வேலையை தனக்கு குறைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையில்தான். ஆனால் யமுனா இங்கு வந்த பிறகும் இந்தர் அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் தன்னோடே வைத்து கொள்வது, கூடவே அழைத்து வந்து அவளைத்து செல்வது எல்லாம் பூரணிக்கு மலை அளவு எரிச்சலை கொடுத்தது. குவிந்திருக்கும் பாத்திரங்களை கண்ட காவிரியும் கங்காவும் எங்கே இதெல்லாம் தங்கள் வேலையாகி போகுமோ என ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அதற்குள் விருந்துக்கு வந்திருந்த உறவு பெண்களில் ஒருத்தி கடை தெருவுக்கு போவதற்கு துணை வேண்டும் என்று கேட்டு கங்காவை உடன் வருமாறு அழைக்க, இதுதான் சாக்கு என்று எண்ணிய கங்காவும் காவிரியும் அடுத்த நொடியே மறுப்பேதும் சொல்லாமல் அவரோடு கிளம்பி விட்டிருந்தனர்.